சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்பன் மகிமை பாகம் 11. பாத்தீங்கன்னா, ஐயப்பன் சரித்திரம். அவனை நம்பியவருக்கு என்றும் கை கொடுக்கும் ஐயப்பன். சொன்ன என் விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்திலும் பகவான் ஐயப்பன் பல கஷ்டங்களை கொடுத்து தன்னை செதுக்கியிருக்கிறார். கஷ்டங்கள்னா தன்னை ஒவ்வொரு படிக்கட்டாகவும் தன்னை நீ கஷ்டங்களை உணர்ந்தால் மட்டும்தான் நீ படிப்படியாக முன்னேற முடியும் என்று அந்த நல்லறிவை பகவான் தருகின்றான். பாருங்க, நான் மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் சென்னை, இந்த டிஸ்ட்ரிக்ட், சவுத் இந்தியா எல்லாமே வின் பண்ணும் போதும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும் பாருங்க. காலையில் 4 மணிக்கு ஏஞ்சி ஜிம்மில் போய் ஜிம் ஓப்பன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவேன். அங்கே ஒர்க் அவுட் முடிச்சு 6:30 மணி வரைக்கும் ஃப்ரீயாக ட்ரைனிங் பண்ணுவேன். எல்லாருக்குமே மாஸ்டர் கிட்ட காசுலாம் வாங்க மாட்டேன். ஏன்னா குருநாதர் கிட்ட காசு வாங்க மாட்டேன். ஏன்னா அவர் தான் கற்றுக் கொடுத்தார். அதனால அவர் வர வரைக்கும் ஒரு 6:30-7 மணி வரைக்கும் இருக்கும் ஒர்க் அவுட். எல்லாருக்குமே ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்துட்டு அதுபடியாக எல்லாருக்கும் ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு மேலே சென்ட்ரலுக்கு போவேன். சென்ட்ரலில் போட்டு இங்கே கவுஹாத்தி ட்ரெயினில் லோடு ஏற்றுவேன். அங்கே லோடு ஏற்றி முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் நாட்டு மருந்துகளில் வேலைக்கு போவேன். அங்கே லோடிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்சல் ஆஃபீஸில் லோடிங் ஏற்றுவேன். லோடிங் வீட்டுக்கு 12 மணிக்கு வருவேன். 12 மணிக்கு சாப்பாடில் கை வைப்பேன். பின்னாடி அவ்வளோ உழைப்புகள், மனசில் ஜெயிக்கணுன்ற வெறி. தூக்கமே 3 மணி நேரம் தூக்கம்தான். உழைப்புகள் ஜாஸ்தி, 3 மணி நேரம் தூக்கம்தான். பாருங்க, பகவான் ஐயப்பன் குடும்பத்துக்கோசரமே தன்னை உழைக்க வைக்கிறான், தன்னை ஜெயிக்க வைக்கிறான் பகவான் ஐயப்பன். முதல் அக்காவை அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றார் பகவான் ஐயப்பன். அதுவும் அவர்களாலே நடக்குது பாருங்க. பகவான் ஐயப்பன் எங்கள் முதல் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் நான். அது ஐயப்பன் அருளால். அப்பெல்லாம் பற்றி விசா எதுவுமே சேர்த்து வைக்கல. நான் சேர்த்து வச்ச சொத்து, மிகப்பெரிய சொத்து என் ஐயப்பன். பின்னாடி அந்த உழைப்பு எவ்வளோ இருக்கு பாருங்க. அந்த உழைப்பே ஐயப்பன் தான், நான் இல்லை. உடம்புல சக்தியை கொடுத்து அந்த சக்தியை செய்து முடிக்க வைக்கிறான் பகவான் ஐயப்பன். அதுதான் கருணாகர மூர்த்தியின் பின்னாடி அந்த உழைக்க கற்றுக் கொடுத்துறான் பாருங்க ஐயப்பன். இந்த வயசுல உழைக்காம இவர் எந்த வயசுல உழைக்க முடியும் உங்களால? தூக்கலாம் அப்புறம்தான். ஒரு மனுஷன் சாதிக்கணும்னு இறங்கிட்டா அவன் ஜெயிக்க பிறந்தவனாகவே இருக்கணும். பல அவமானங்களை அவன் சந்திக்க வேண்டும். நிச்சயக்கதையை நாளைக்கு சொல்ற. குருவே சரணம், குருவே சரணம். குருவே சரணம்.